ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். வேதத்துக்கு மட்டுமே உரித்தான எக்ஸ்க்ளூசிவான 7 சிறப்புகள் இருக்கு. அவை என்னன்னா, ஒன்று, நம் சனாதன தர்மத்துக்கு மூல நூலாக இருப்பது வேதம். இது வேற எதுக்கும் அந்த பெருமை கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, மொத்தம் 7. பாயிண்ட் நம்பர் 1, எல்லாரும் சொல்றா இல்லையா, இப்போ கிறிஸ்டியானிட்டினா பைபிள், இஸ்லாம்னு சொன்னா குரான், அது போல சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் இதற்கு ஆதார நூல் எதுன்னு கேட்டா தைரியமா சொல்லலாம், இந்து மதத்துக்கு மூல நூலாக ஆதார நூலாக இருப்பது வேதம். முதல் பெருமை. இது வேற எந்த நூலுக்கும் கிடையாது. இரண்டாவது பெருமை, இந்த வேதம் யாராலும் இயற்றப்படாதது. உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களும் யாரோ ஒருவரால் இயற்றப்பட்டது. வேதத்துக்கு மட்டும் இயற்றப்பட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. வேதம் யாராலும் இயற்றப்படாதது. இது இரண்டாவது பெருமை. மூணாவது பெருமை, வேதத்துக்கு தொடக்க புள்ளிங்கிறது கிடையாது. எல்லா நூல்களும் இந்த காலத்தில் உருவானது. அது 1000 வருஷமா இருக்கலாம், 1,00,000 வருஷமா இருக்கலாம், கோடி வருஷமா இருக்கலாம். ஆனா வேதத்துக்கு தொடக்க புள்ளி கிடையாது, அனாதியாக இருப்பது. 4, வேதத்துக்கு அழிவே கிடையாது, அது நித்தியம். வேதம் இருந்து கொண்டே இருக்கும். வேதத்துக்கு அழிவு என்பதே கிடையாது. மற்ற எந்த நூலுக்கும் இது பொருந்தாது, வேதத்துக்கு தான் உண்டு. 4. 5வது, வேதத்துக்கு எல்லை கிடையாது. வேதத்துல எவ்வளவு மந்திரம் இருக்கு? வேதமே சொல்றது அனந்தாவை வேதாகா, வேதங்களுக்கு எல்லை இல்லை. இல்லையே, 4 ரிக்கு யஜு சாமம் அதர்வணம்னு பிரிச்சிருக்கோமே, நான் அதுக்கு தான் பின்னாடி வரேன்னு சொல்லியிருக்கேன். வேதங்களுக்கு எல்லை கிடையாது. அந்த பாயிண்ட மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் வேதம்னு எல்லையே கிடையாது. நீங்க எல்லா நூல்களுக்கும் இத்தனை ஸ்லோகங்கள் இத்தனை மந்திரங்கள்னு சொல்ல முடியும். வேதத்துக்கு எல்லை கிடையாது. இது 5வது பெருமை. 6வது பெருமை, வேதம் தான் நம்பத்தக்க பிரமாணம், ரிலையபிள் அத்தாரிட்டி, இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி. வேதம் ஒரு விஷயம் சொல்லிடுத்துன்னா நீங்க 100% நம்பலாம், அதுல சந்தேகமே பட வேண்டாம். மற்ற நூல்கள்லாம் கூட வேதத்துக்கு பொருத்தமா இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் ஏத்துக்கணும். வேதத்துக்கு அப்படி இல்லை. வேதம் ஒரு விஷயம் சொல்லிடுத்துனா அப்படியே நம்பலாம். அது வேதத்துக்கு மட்டுமே உள்ள 6வது பெருமை. நிறைவாக 7வது பெருமை என்னன்னா, ஆச்சாரியன் மூலம் காதால் கேட்டு கேட்டு வருவது வேதம். மற்ற நூல்கள்லாம் கூட புக்கு வச்சு படிக்கலாம். வேதம் புக்கு வச்சு படித்து வருவதில்லை, எழுத்தை கண்ணால் பார்த்து வருவதில்லை. ஸ்ருதின்னு பேரு. ஸ்ருதினா காது. காதால கேட்டு 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 அந்த சவுண்ட், டிவைன் வைப்ரேஷன், அதன் மூலமாக வருவது வேதம். இதுவும் வேதத்துக்கு மட்டுமே உள்ள பெருமை. ஏழாச்சா? அப்ப முதல் பெருமை, நமக்கு மூல நூலாக இருப்பது வேதம், மூல கிரந்தம். 2, அபௌருஷேயம், யாராலும் இயற்றப்படாதது. அபௌருஷேயம், இயற்றப்படுவதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. 3, அனாதி, தொடக்க புள்ளி இல்லாமல் இருப்பது வேதம். 4, நித்தியம், அழிவே இல்லாதது வேதம். 5, எல்லை இல்லாதது வேதம், அனந்தமாக எல்லை முடிவே இல்லாமல் இருப்பது வேதம். 6, நம்பத்தக்க பிரமாணம், ரிலையபிள் ஸ்வதப் பிரமாணம் வேதம். 7, ஆச்சாரியன் மூலம் காதால் கேட்டு வருவது வேதம்.